திரு கௌரி சங்கர் அவர்கள் எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஃபோன் பண்ணி எங்க ரோட்டரி கிளப்புக்கு பேச வரணும்னு கூப்பிட்டுட்டு தமிழ் சார்ந்த விஷயங்கள பேசுங்க, தமிழை பத்தி பேசுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு டேட் கேட்கிற எல்லாரும் மேடம் தலைப்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன வேணா பேசுங்க, எங்களை சிரிக்க வச்சிருங்க. ஏன்னா சிரிக்க வைப்பவர்கள் தான் சிறந்த பேச்சாளர்கள் இன்னைக்கு ஆயிடுச்சு நாட்டுல. தமிழை பத்தி எங்கேயாவது பேசணும்னாவே இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கு. நான் புனே தமிழ் சங்கம் போயிருக்கும் போது புனேல எங்க போனாலும் எந்த கடைக்கு போனாலும் அவங்க நாட்டினுடைய அவங்க மாநிலத்தினுடைய மகாராஜா சிவாஜி சிலை வச்சிருக்கிறாங்க. சிவாஜி சிலை இல்லாத ஒரு கடையை கூட நான் பார்க்கல. பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி, சாதாரண நடைபாதை கடையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மகாராஜானா சிவாஜி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மாமன்னன், மிகப்பெரிய சாதனைகளை செய்தவன், ராஜராஜ சோழனை பற்றி பேசினாலே அவன் காலத்திற்கு பிறகு நடந்த செய்திகள் எல்லாம் சொல்லி தமிழனுக்கு எந்த ஒரு பெருமையும் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே சில சதிகள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழனுடைய பெருமைகளை பேசுங்கள் என்று அவர் சொன்னதற்காக நான் அவருக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சொல்றேன், தமிழ் என்ன அவ்வளவு பெருசா, தமிழன் என்ன அவ்வளவு பெரியவனா, ஏன் உலகத்துல வேற யாருமே உயர்ந்தவன் இல்லையா? ஒரு அரை மணி நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பாகற்காய் இருக்கு தெரியுமா? பாகற்காய் சுத்தமான தமிழ்ல சொல்லணும்னா அது பேர் என்ன? பாகற்காய். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? பிட்டர் காய், கசப்பு காய். சரியா? கசப்பு காய் அப்படின்னா ஆங்கிலத்துல பேர் வச்சுட்டாங்க. தமிழனுக்கு அத கசப்பு காய்னு சொல்றதுக்கு மனசு வரல. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உயர்த்தினைன்னு சொல்லிட்டான். நீங்க நானு எல்லாரும் உயர்த்தினை, உயர்வு அல்லாதது தாழ்ந்த திணை. ஆனா தமிழனுக்கு தாழ்ந்த திணைன்னு சொல்றதுக்கு மனசு வரல. நான் உயர்த்தினை, நீங்க எல்லாம் தாழ்ந்த திணைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. அதனால என்ன பண்ணா, உயர்வு அல்லாத திணை அக்ரிணை வச்சான். நான் உயர்த்தினை, நீ உயர்வு அல்லாத திணை அக்ரிணை. தாழ்ந்த திணைன்னு சொல்ல அவனுக்கு மனசு வரல. அதனாலதான் அக்ரிணைன்னு பேர் வச்சான். அந்த தமிழன் பாவக்காய்க்கு கசப்பு காய்னு சொல்ல அவனுக்கு மனசு வரல. ஏன்னா பிட்டர் காட், அதுதான் ஆங்கிலத்துல கசப்பு காய் மொழிபெயர்த்தான். இவன் கசப்பு காய்னு பேர் வைக்கல. யோசிக்கிறான் தமிழன், என்ன பேர் வைக்கலாம்? இனிப்பு சுவைய நாம பாகல் அப்படின்னு சொல்லுவோம், பாகு அப்படின்னு சொல்லுவோம். சக்கரை பாகு, வெள்ளப்பாகு. பாகுனா இனிப்பு. இவன் யோசிக்கிறான், இனிப்பு அல்லாத காய், பாகு அல் காய், பாகல் காய் பேரு. உயர்வு அல்லாத திணையை தாழ்ந்த திணைன்னு சொல்ல மனம் வராத தமிழன் அக்ரிணைன்னு சொன்ன மாதிரி பாவக்காய்னு பேர் வச்சான். கசப்பு காய்னு சொல்ல அவனுக்கு மனசு வரல. நீ கசப்பா இருக்க, நீ கசப்பா இருக்க, நீ கசப்பா இருக்குன்னு சொல்ல அவனுக்கு மனசு வரல. அதனால என்ன பண்ணா, இனிப்பு அல்லாத காய், பாகு அல் காய், பாகல் காய்னு பேர் வச்சான். இதே மாதிரி பல செய்திகளை நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். இலக்கண வகுப்பு மாதிரி இருக்கா? நான் தமிழ் பேராசிரியை தான். நம்முடைய வாத்தியார்லாம் தமிழ் கத்து கொடுக்கும் போது இலக்கணத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க தெரியுமா? ஒருத்தன் காலையில ஸ்கூலுக்கு வந்தானே வாத்தியார் கேட்டார், தமிழ் வாத்தியார், என்னடா சாப்பிட்டேன்? 2 இட்லி சாப்பிட்டேன் சார். டேய், 2 இட்லிகள் சாப்பிட்டேன்னு கரெக்டா சொல்லணும். ஒருமை பன்மையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. சரிங்க சார். அடுத்த நாளே இவன் கீழே உளுந்து கிடக்குறான். வாத்தியார் வராரு, என்னடா ஆச்சு? 2 மாடு முட்டிடுச்சு சார். டேய், 2 மாடுகள் முட்டி விட்டன சரியா சொல்லுடா. நான் சாக கிடக்குறேன், உங்களுக்கு இலக்கணம் முக்கியமா போச்சான்னு நினைச்சா இவன். அன்னைக்கு சாயந்தரம் வாத்தியாரு கிணத்துக்குள்ள தவறி விழுந்துட்டார். இவன் பாக்குறான், பார்த்துட்டு ஐயோ வாத்தியார் கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். இவர் உள்ள போய்கிட்டே சொல்றாரு, டேய் விழுந்துட்டார் இல்லடா, விழுந்து கொண்டிருக்கிறார். கரெக்டா சொல்லுடா. இவன் நினைச்சான், என்னை விட என் உயிரை விட உங்களுக்கு தமிழ் இலக்கணம் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் சார் புரியுது, உங்க உயிரை விடவே உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தான் முக்கியம்னு. அப்படி உள்ள போயிட்டு இருக்கும் போது கூட கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற தமிழ் வாத்தியார், விழுந்துட்டார் இல்லடா, விழுந்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் தமிழை சொல்லி
தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இல்ல, சிவப்பு சட்னி, கிரீன் சட்னி, ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, அவ்வளவுதான் தெரியும். ரெட் சட்னி கொடுங்க, ஒயிட் சட்னி கொடுங்க, கிரீன் சட்னி கொடுங்க, என்ன பேருன்னு கூட அதுங்களுக்கு தெரியாது. தமிழனுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை தெரியுமா? இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இதை நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. பொதுவா பேச்சாளர்கள் யாராவது ஒருத்தர் மேடையில சொன்னா அதை இன்னொருத்தர் நோட்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க வாழ்க்கையில நடந்த மாதிரியே பேசுவாங்க தெரியுமா? இது முதல் நான் தான் சொல்றேன். ஏன்னா நான் படிச்ச 2 செய்தியை சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். நான் வேறொரு இடத்துல படிச்ச ஒரு செய்தியும், நான் தமிழ் படித்தவள், கல்லூரியில பேராசிரியா வேலை பார்த்தவள், நான் சங்க இலக்கியத்துல 10 படிச்ச செய்தியும் சேர்த்து இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களேன். இது வரைக்கும் நீங்க எங்கேயும் கேட்டிருக்க முடியாது. தெரிஞ்சுக்கோங்க ஏன் தமிழான்னு தலைப்பு கொடுத்தாங்க. தமிழனுக்கு அப்படி என்ன சார் பெருமை? உலகத்துல வேற எவனுக்குமே பெருமை இல்லையா அப்படின்னா அது நான் பதில் சொல்றேன் பாருங்க. அறுவை சிகிச்சை பண்றோம்ல, ஆபரேஷன் பண்றோம்ல சார், அதை கண்டுபிடிச்சவர் ஆம்ப்ராய்ஸ் பாரே. அவர் பேரு ஆம்ப்ராய்ஸ் பாரே. அவரே ஒரு பார்பர், சலவை தொழிலாளி. ஆபரேஷன் பண்ணி இப்படி தையல் போடுறாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சவர் அவர் தான். 15ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கிறார். அவர் டாக்டர் எல்லாம் கிடையாது, அவர் ஒரு பார்பர். ஒரு நாள் ஒருத்தருக்கு சவரம் பண்ணும்போது இப்படி கத்தி கீறிடுச்சு, ரத்தமா கொட்டுது. ஆம்ப்ராய்ஸ் பாரே பார்க்கிறார். அது வரைக்கும் உடம்புல காயம் ஏற்பட்டா ரத்தம் வெளியேறி அவங்க செத்து போகணும். இதுதான் உலகம் முழுக்க நடைமுறை. இவர் பார்க்கிறாரு, போர்ல இதே மாதிரி தானே நிறைய பேர் இறந்து போவாங்க. அப்போ ஒரு மனுஷன் உடம்புல காயம் பட்டுட்டா ரத்தம் வெளியேறி அவன் சாகணுமா? இதுக்கு நாம ஏதாவது பண்ணணுமேனு சவர தொழிலாளியாக இருந்த ஆம்ப்ராய்ஸ் பாரே மருத்துவம் படிக்கிறார், மருத்துவ மேற்படிப்பு படிக்கிறார். அதன் பிறகுதான் அறுவை சிகிச்சை பண்ணி தையல் போடுகிற முறையை கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு நாம நடமாடுறோம்னா ஆம்ப்ராய்ஸ் பாரே. பெண்களுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்த பிறகு வயித்தை கீறி குழந்தை எடுத்த பிறகு தையல் போடுறாங்க. அதனாலதான் எத்தனையோ பெண்கள் பிரசவத்தின் போது இறக்காமல் இருக்கிறார்கள். ஆம்ப்ராய்ஸ் பாரே கண்டுபிடித்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுகிற முறை மட்டும் இல்லாவிட்டால் உலகத்தில் யாருமே நிறைய பேர் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. எப்ப கண்டுபிடிக்கிறார் தெரியுமா? 15ஆம் நூற்றாண்டுல. எப்ப கண்டுபிடிக்கிறார்? 15ஆம் நூற்றாண்டுல. இன்றைக்கு நவீன அறிவியல் சொல்லுது ஆம்ப்ராய்ஸ் பாரே. அவருடைய சாதனை என்பது மகத்தானது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுகிற முறையை கண்டுபிடித்தவர். 10 படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், சங்க இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பாட்டு, போர்ல அடிபட்டு மார்புல அம்பு பாஞ்சிருக்கு மன்னனுக்கு, அதை எடுத்துட்டு அந்த இடத்துல தையல் போட்டிருக்கிறாங்களாம். அந்த தையல் எப்படி இருக்கா? சிரல் அப்படின்ற மீன் கொத்தி பறவை மீனை எடுக்க தண்ணிக்குள்ள இப்படி போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கு. தையல் அப்படிதான் போடுவாங்க. 10 சொல்கிறது அந்த பாட்டு. நான் சொல்லட்டுமா? மீன் தேர் கொட்பின், அப்படிதான் தொடங்குது அந்த பாட்டு. மீன் தேர் கொட்பின் சிரல் பெயர்ந்தென்ன, நெடுவல் உசி நெடுவசி படர்ந்தவடு ஆள் மார்பின் அம்பு சேர் உடலினர். மார்புல அம்பு பட்டு ரத்தம் வழியுது, அதை எடுத்துட்டு தையல் போட்டிருக்கிறாங்க. அந்த தையல் மீன் கொத்தி பறவை இப்படி போயிட்டு 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 வர மாதிரி இருக்குன்னு 2ஆம் நூற்றாண்டு சங்க இலக்கியம் பேசுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் தான் ஆம்ப்ராய்ஸ் பாரே கண்டுபிடிக்கிறார். நீங்க வேற எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. ஆம்ப்ராய்ஸ் பாரே பத்தி நான் வேற ஒரு இடத்துல படிச்சேன். 10 பாடலை இன்னொரு இடத்துல படிச்சேன். ரெண்டையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழனுடைய பெருமை. ஆனாதான முதல் எழுத்து. திருக்குறள் வகுப்பு, இலக்கண வகுப்பு முடிஞ்சு இப்ப திருக்குறளுக்கு வந்திருக்கிறேன். திருக்குறள்ல முதல் குறள் சார். முதல் குறள் சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்களான்னு பாப்போம். முதல் குறளை கரெக்டா சொல்லிடுவீங்க, சொல்லுங்க. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? நான் சொல்றேன். உலகத்துல உள்ள எல்லா எழுத்துக்கும், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், இத்தாலி, என்னென்ன மொழிகள் இருக்கோ, பிரெஞ்சு, எல்லாத்துக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் அகரம் தான் முதல் எழுத்து. அது எப்படி சரியாகும்? தப்பா இருக்குல்ல? இங்கிலீஷ்ல முதல் எழுத்து என்ன? ஏ. மத்த மொழிகள் நமக்கு தெரியாது, எவ்வளவோ மொழிகள் இருக்குல்ல. அது எப்படி வள்ளுவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே தமிழ்னு சொல்லாம அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு தப்பா சொன்னான்? இங்கிலீஷ்க்கே முதல் எழுத்து இல்லையே, ஏன் தப்பா சொன்னான்? இன்னையில மாத்திரம் சார் இந்த குறளை நாம விட்டோம்.
மாத்துறோம். இனிமே நம்ம என்ன சொல்றோம்? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே தமிழ். உலகிற்கு எப்படி சரியா வரும்? யாராவது வெள்ளக்கார வந்து எங்களுக்கு ஏதான முதல் எழுத்து, எப்படி உங்க வள்ளுவன் இப்படி சொல்லலாம்னு கேஸ் போட்டா நம்ம என்ன பண்றது? யோசிச்சு பார்த்தா ரொம்ப அருமையான ஒரு விடை கிடைக்குது. பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போது முதல் எழுத்து ஆ சொல்லி தராங்க. ரொம்ப கஷ்டம் ஆ எழுதுறது. ஈ ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். 3 கோடு போட்டு 2 புள்ளி வச்சா ஈ ஈஸியா தானே இருக்கு. எடுத்தோன்னா அதை முதல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதானே. ஏன் எதுக்கு இப்படி புடிச்சு இப்படி சுழிச்சு இப்படி கொண்டு வந்து ஏன் கஷ்டப்படுத்துறாங்க? இந்த உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும், மலையாளமா வங்காளமா ஹிந்தியா இங்கிலீஷா எந்த மொழியாக இருந்தாலும், சீனமா எதுவாக இருந்தாலும் 4 முறையில தான் எழுத முடியும். ஒண்ணு சுழியம் வட்டம், இன்னொன்னு அரைப்பிறை. அந்த பிறையை இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். அடுத்தது குறுக்கு கோடு, அடுத்தது நேர்கோடு. இப்ப சொல்லுங்க, இங்கிலீஷ்ல ஏ எப்படி எழுதுறோம்? 2 நேர்கோடு 1 குறுக்கு கோடு. பி எப்படி எழுதுறோம்? 1 நேர்கோடு 2 அரைப்பிறை. ஹிந்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஹிந்தில ஆ எப்படி போடுறோம்? மேல ஒரு அரைப்பிறை, கீழே ஒரு அரைப்பிறை, ஒரு குறுக்கு கோடு, ஒரு நேர்கோடு. தெரிஞ்ச எல்லா மொழியும் எடுத்து நீங்க செக் பண்ணுங்க. சுழியம், அரைப்பிறை, குறுக்கு கோடு, நேர்கோடு, இந்த 4 முறைகளில் தான் எந்த மொழியின் எழுத்தை எழுத முடியும் என்பதால்தான் உலகத்தில் அத்தனை மொழிகளையும் இப்படித்தான் எழுத முடியும் என்பதால் தான் வள்ளுவன் சொன்னான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், நிறைய படிச்சிருக்கேன். ஆனா சொல்வதற்கான மேடைகள் தான் கிடைக்கல. ரொம்ப சந்தோஷம். கௌரி சங்கர் சார் கூப்பிட்டு தமிழனுடைய பெருமைகள்லாம் பேசுங்கன்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க சார். தமிழனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழனுக்கு மட்டும்தான் பொதுவாக என்ன பேசினாலும் குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க சார். மனிதர்களுடைய மனமே அப்படி மாறி போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் Facebookல பார்த்ததும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாரையும் திட்டணும், யாரா இருந்தாலும் திட்டணும். எல்லாரும் நடிகரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பாராட்டுறதுன்ற மனசுன்றது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு இயல்பாவே. ஒரு வீட்டுல ஒரு தாத்தா இறந்து போயிட்டார், வயசானவர் இறந்து போயிட்டார். பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அங்க இருந்து ஒரு அக்கா வந்துச்சு. வந்து என்ன ஆச்சு, துக்கம் கேட்க வருவாங்கல்ல, என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன், முடிஞ்சிருச்சு. அடி பாவி, நெஞ்சு வலி வந்தவன டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம பக்கத்து தெருவில் இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கொன்னுட்டியா? இப்ப 2வது ஒரு அக்கா வந்துச்சு. என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதுன்னாரு, டவுன்ல இருக்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன், முடிஞ்சிருச்சு. ஏண்டி, நெஞ்சு வலி வந்து நான் பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கொன்னுட்டியா நீ? 3வது ஒரு அக்கா வந்துச்சு. என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதுனாரு, பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு டவுன்ல இருக்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன், முடிஞ்சிருச்சு. ஏண்டி, நெஞ்சு வலி வந்த மனுஷனை வீட்லயே வச்சு மருந்து கொடுக்காம சின்ன ஆஸ்பத்திரிக்கும் பெரிய ஆஸ்பத்திரிக்கும் அழைச்சே நீ கொண்டுட்டியா நீ? 4வது ஒரு அக்கா வந்துச்சு. என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதுனாரு, வீட்லயே வச்சு மருந்து கொடுத்தேன், போயிட்டாரு. ஏண்டி, நெஞ்சு வலி வந்த மனுஷனை பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கும் டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போகாம வீட்டுல வச்சே கொண்டுட்டியா நீ? 5வது ஒரு அக்கா வந்துச்சு. என்ன ஆச்சு? இப்ப இந்த பாட்டி சொல்லுச்சு, அவரையே எழுப்பி கேளுங்க. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீ குறைதான் சொல்ல போறேன், அவரையே எழுப்பி கேட்டுக்க. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. என்ன சொன்னாலும் அதுல ஒரு குறை சொன்னோம். விவேகானந்தர் சிக்காகோல போய் பேசின ஒரு உரை இருக்கு, கேட்டிருக்கீங்களா யூடியூப்ல? எல்லாரும் அவருக்கு முன்னாடி பேசின எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் தொடங்குறாங்க. இவர் தான் கடைசியா பேசுறார். இவர் எந்திரிச்சு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இவ்வளவுதான் சொல்றாரு, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 3 நிமிஷம் கை தட்டுறாங்க சார், 3 நிமிஷம் விடாம கை தட்டுறாங்க. அதை யூடியூப்ல கேட்கும் போது அப்படி உடம்பெல்லாம் சிலிருக்கு. ஒரு பேச்சாளருக்கு கை தட்டல் வாங்குறதால கஷ்டம். சில மேடைகள்ல பேச போகும்போது எந்த பேசணும் அப்படி உட்கார்ந்தே இருப்பாங்க. கை தட்டிடுவோமா? யாராவது ஒருத்தர் கை தட்டி எடுத்தாங்க, இவருக்கு நம்மலாம் என்ன பேசுது, கைய வேற தட்டி சிரிக்கவும் மாட்டாங்க, கையும் தட்ட மாட்டாங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னா இப்படி 3 நிமிஷம் விடாம கை தட்டுறாங்கன்னு உடம்புலாம் சிலிர்த்துருச்சு சார். அந்த கமெண்ட்லாம் படிச்சுட்டே இருந்தேன்னா, அதெல்லாம் படிக்காதீங்க. நம்ம யூடியூப் கமெண்ட்லாம் படிச்சா ஃபுல்லா நெகட்டிவ் நமக்குள்ள வந்துடும். இந்த கமெண்ட் படிச்சுட்டு இருந்தேன், அதுல ஒருத்தர் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக்கும். எது, அமெரிக்கால போய்
ஒரே ஒரு வார்த்தை பேசி 3 நிமிஷம் கைத்தட்டல் வாங்குறது பெரிய விஷயமாகும். அப்பதான் நான் முடிவு பண்ணேன், சுமதி ஸ்ரீ, இந்த உலகம் விவேகானந்தர் பேச்சையே குறை சொல்கிற உலகம், உன் பேச்சையா குறை சொல்ல மாட்டாங்க. அதனால எப்படி புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்ததோ அது போல எனக்கு யூடியூபில் ஞானம் வந்தது. யார் என்ன குறை சொன்னாலும் இப்பெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு தமிழனுடைய பெருமைகளை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னும் 2 செய்தி சொல்றேன். ஆமை தெரியுமா? அதிக நாள் உயிர் வாழ்கிற விலங்கு ஆமை. அது தெரியுமா? 600 வருஷம் வாழுமா. பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது ஆமை. தமிழனுடைய அறிவு பாருங்க. அவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சிய உலகுன்னு சொன்னதுல மட்டும் அவனுக்கு அறிவு இல்ல. பாலக்காய்னு பேர் வச்சதுல மட்டும் அவன் கருணை இல்ல. அவனுடைய அறிவு எப்பேற்பட்ட அறிவு தெரியுமா சார்? பர்மால இருந்து தேக்கு வர வச்சு இங்க கட்டிடம் கட்டினாங்கல்ல, எப்படி சார் அது? எப்படி அது? ஒரிசா பாலுன்னு கடல்சார் ஆராய்ச்சியாளர் நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காரு. இந்த பர்மா தேக்கெல்லாம் கொண்டு வரல, அது எப்படி சார் கொண்டு வந்தாங்க அந்த காலகட்டத்துல? உங்களுக்கு இப்ப வந்து போன் இருக்கு, செல்போன் இருக்கு, லொகேஷன்லாம் நீங்க ஷேர் பண்றீங்க. அந்த காலத்துல கடிதமே கிடையாது, மின்சாரமே கிடையாது. என்ன பண்ணுவாங்களாம், புறாவை தூது அனுப்புவாங்களா, அது மாதிரி தூது அனுப்பிடுவாங்களாம் பர்மாக்கு. பர்மா தேக்கு தானே வருதுங்க. அந்த இடம் பேரு தமிழா காஞ்சி. அந்த ஒரிசா பாலு சொல்றாரு, அந்த இடம் பேரு தமிழா காஞ்சி. எப்ப அனுப்புவாங்களாம்? நவம்பர் மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தான் அனுப்புவாங்களாம். ஏன்னா அன்னைக்குதான் வடகிழக்கு காற்று தொடங்குமா, வடகிழக்கு பருவ காற்று தொடங்குமா. அன்னைக்கு அவங்க பர்மால மரத்தெல்லாம் போட்டாங்கன்னா அது வடகிழக்கு பருவ காற்று கரெக்டா 40வது நாள் கொண்டு வந்து தனுஷ்கோடியில சேர்க்குமா. அத போய் இவங்க எடுத்தாங்க. இப்படி எடுத்துதான் பர்மா தேக்குல வீடு அரண்மனை எல்லாம் கட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சரி, வடகிழக்கு பருவ காற்று வீசுற சமயத்துல போட்டா இந்த இடத்துக்கு போகுன்ற அறிவு தமிழனுக்கு எப்படி சார் வந்தது? எப்படி வந்தது? ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க, மலேசியாவுக்கு போனாங்க, திரும்பி வர அவங்களுக்கு தெரியல. படகு எடுத்துட்டு போயிட்டாங்க. கடல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கும், திரும்பி வர தெரியல. ஒரு வழி பாதை தான் இருந்தது. 2 வழி பாதைன்னு எப்ப தமிழன் கண்டுபிடிக்கிறான் தெரியுமா? ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்க, மலேசியாவுக்கு போனவங்க திரும்ப வந்துட்டு போனது எப்ப தெரியுமா? ஆமைகளை வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரிசா பாலு சொல்ற ஆமை என்ன பண்ணுமா சார்? ஒரு நாளைக்கு 85 கிலோமீட்டர் தான் நீந்தும். அந்த ஆமை எப்படி 25,000 கிலோமீட்டர்லாம் நீந்துதுன்னு பார்த்தா அது நீந்தாதான். கடல்ல நீரோட்டம் இருக்குல்ல, அதுல போய் ஆமை போய் நிக்குமா. நீர் போகும்போது இது மிதந்துகிட்டே போகுமா. மிதந்துகிட்டே போய் இப்ப இந்த பக்கம் போகணும்னா தண்ணி இந்த பக்கம் போகுதுன்னா இந்த தூரம் மட்டும் இது மிதந்துகிட்டே போகுமா. இத தமிழன் பார்த்து, அப்ப ஆமைகள் போற இந்த நீரோட்டத்தில் நாம் இணைந்து கொண்டால் அது எங்க போய் சேருது? ஆமை மட்டும் தான் கரைக்கு வரும், திமிங்கலம் கரைக்கு வராது. அப்படிதான் 2 வழி பாதைன்றத தமிழன் கண்டுபிடிக்கிறான். இத ஒரிசா பாலு ரொம்ப விரிவா எழுதியிருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சா நீங்க அதெல்லாம் படிச்சு பாருங்க. தமிழனுடைய அறிவு. பிளைட்ல ஏறி உட்கார்ந்து போறது பெரிய விஷயம் இல்ல சார். எந்த ஒரு அறிவியல் வசதி இல்லாத காலத்துல தமிழர்கள் இப்படியெல்லாம் கடல் கடந்து வாணிபம் செய்திருக்கிறார்கள். கூட இருந்த விலங்குகளுடைய பாதையை வச்சு அவங்க வழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கடைசியா அவங்க சொல்லி முடிக்கவா? காட்ஸில்லா படம் பாத்தீங்களா? நல்லா இருந்ததா? எத்தனை பேர் இன்னும் பார்க்கல? நான் சொல்ல போற செய்தி கரெக்டா இருக்கா நீங்க சொல்லுங்க. காட்ஸில்லா படம் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்த பாட்டும் நான் பார்த்திருக்கேன். நான் தமிழ் இலக்கியத்துல நான் படிச்ச ஒரு செய்தியும் காட்ஸில்லாவுடைய உருவமும் ஒத்து போகுது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க, சரியா? கம்பன் தாடகைய பத்தி எழுதுறான். தாடகைய பத்தி எழுதும் போது சொல்றான், சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கடலோடும் நிலம் புக மிதித்தனல், நெளித்த குழி வேலை சலம் புக அனல் தருகன் அந்தகனும் அஞ்ச பிளம்புக நிலைக்கிரிகள் பின் தொடர வந்தாள். கால்ல சிலம்பு போட்டிருக்கான். அந்த சிலம்புல முத்து இருக்கும்ல, அந்த முத்தா எதை போட்டிருக்கான்னா மலைகளை எடுத்து போட்டிருக்கலாம். காலில இருக்கக்கூடிய சிலம்புல இருக்கக்கூடிய முத்து மலைகளா இருந்துச்சுன்னா அவ எவ்வளவு உயரம் இருப்பான்? நிலம் புக மிதித்தனல், நிலத்துல காலை வச்ச உடனே அந்த இடம் அப்படியே குழியாகுதான். கடல் தண்ணி எல்லாம் போய் சேர்ற அளவுக்கு ஒரு பள்ளம் வருதான். படத்துல காட்ஸில்லா காலை வச்ச உடனே அந்த இடம் பள்ளமாகுதா இல்லையா நீங்க சொல்லுங்க. நீலை கிரிகள் பின் தொடர வந்தாள். அவ வந்துகிட்டே இருக்கிறாளாம். பின்னாடி இருக்கிற பெரிய மலையெல்லாம் ஆடி 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 இடிஞ்சு விழுதான். காட்ஸில்லா வருகிற போது பின்னாடி இருக்கிற மிக உயரமான கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து இடிந்து விழுவதை நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம்.
எழ விழித்தால் கண்ணுல இருந்து நெருப்பு பறந்துகிட்டே இருக்கான். வாய் இருக்குல்ல, பல்லு அவ்வளவு பெருசா இருக்கு, வாயை திறந்தா குகம் மாதிரி இருக்கான். காங்க பார்த்து காட்ஸில்லா திரும்பும் போது கண்ணுல நெருப்பு வரும், நெருப்பு பறக்கும். காட்ஸில்லா வாயை திறக்கும் போது பல்லு பெருசா இருக்கும், குகம் மாதிரி இருக்கும். தாடகையை பற்றி கம்பன் சொன்ன அனைத்தும் காட்ஸில்லாவுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்ப அந்த டைரக்டர் இத படிச்சுட்டு தான் காட்ஸில்லா எடுத்தாரானா? இல்ல. இன்றைக்கு நீங்கள் காட்சிப்படுத்துவதை எல்லாம் என் பாட்டன் கம்பன் எப்போதோ எழுதி வைத்து விட்டார் என்பதுதான் நான் சொல்ல வருகிறேன். நாம படம் பார்த்துட்டு இன்னும் படம் நம்மள இப்படி எல்லாம் எடுக்க மாட்டேன்றாங்களே, அன்னைக்கே நம்ம பாட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டோம். அன்றைக்கு எழுத முடிந்ததை எழுதி வைத்தான், படமாக எடுக்க முடிந்ததை படமா எடுத்திருப்பான். ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? பார்த்திருப்பீங்க. அதுல நடிச்ச ஆட்டை ஊர் ஊரா கூட்டி போனாங்க. மதுரையில அந்த ஆட்டை தொட்டு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் அலைமோதி இருக்கு. நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் படுகாயம். அப்துல் காதர் கவிஞர் எழுதினார், ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருக்கிறது. ஆட்டை ஒரு லாரியில ஏத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஆட்டை தொட்டு பார்க்க அவ்வளவு கூட்டம். ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மக்கள் தான் இங்கே மந்தைகளாக்கி விட்டார்கள் என்று அவர் எழுதினார். ஏன் தெரியுமா? தமிழர்களுடைய மரபு, பெருமை இதையெல்லாம் அறியாத போது இப்படியான விஷயங்கள் நேரிடுகிறது. ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன் சார். தமிழன் என்றோ இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அப்படிதான். அது என்ன குணம்? ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க தமிழனுக்கு. தெரிஞ்சுக்கோங்க சார். எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ, எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்குதோ, எங்கெல்லாம் இப்படி எல்லாம் இருப்பாங்களா மனுஷங்க, இப்படி ஏமாத்துவானா, இப்படி இரக்கம் இல்லாம இருப்பானா, இப்படி ஒரு காரியத்தை ஒருத்தன் பண்ணுவானா நம்ம பதறோமோ, அவன் தமிழனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் தமிழன் அறத்தோடு வாழ்ந்தவன். ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. மனுநீதி சோழன்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி எங்கேயாவது மேடைகள்ல நம்ம மன்னர்களை பத்தி பேசும்போது, தமிழர்களை பத்தி பேசும்போது யாராவது எங்கேயாவது அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா நான் பதிலே சொல்றது இல்லை. ஏன் தெரியுமா? நான் தெளிவா சொன்னேன், தமிழனுக்கு எந்த பெருமையும் கிடைத்து விடக் கூடாது என்பது சிலர் தெளிவாக இருக்காரு. இந்த பாட்டை கேளுங்களேன். மன்னனுடைய மகன் தேர்ல போகும்போது பசுவினுடைய கன்று அந்த தேர் காலில் அடிபட்டு இறந்து போயிடுச்சு. இதான விஷயம். இப்ப அந்த பசு ஆராய்ச்சி பண்ணி அடிக்குது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்கேயாவது பசு ஆராய்ச்சி பண்ணி அடிக்குமா? ஒரு கதை சொன்னா அந்த கதை எதற்காக சொல்லப்படுகிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கல, கேள்விதான் கேட்கிறோம். இப்ப பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி அடிக்குது. அதை எழுதும் போது சேக்கிழார் எழுதுறார், புடைத்ததுன்னா வேகமா அடிக்குதான். நீ வெளியில வா, எனக்கு நீதி வேணும் நீதி வேணும் வேகமா அடிக்குதான், புடைத்தது அப்படின்னு எழுதுற. மன்னன் அந்த சத்தத்தை கேட்டு வெளியில வரானா? அவன் வந்த உடனே காவலாளிகள் இருப்பாங்கல்ல, அரண்மனை காவலர்கள், அவங்க சொல்றாங்க, அண்ணா தெரியாம கொம்பு இடிச்சு சத்தம் வந்துருச்சு. துளக்குதல்னு எழுதுறான் ஆசிரியர் இந்த இடத்துல. தெரியாம கொம்பு பட்டு இடிச்சிருச்சு. மன்னன் பாக்குறான் அந்த பசுவோட முகத்தை, கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது, முகம் வாடி இருக்கு. இது தெரியாம இடிச்ச மாதிரி தெரியலையே, என்ன நடந்தது, உண்மையை சொல்லுங்க. மன்னன் கேட்கும் போது ஒரு மந்திரி சொல்றான், ரொம்ப அழகான பாட்டு. மன்னனுக்கு விஷயம் தெரிஞ்சா மகனை கொன்னுருவான், அதனால எப்படி எல்லாம் காப்பாத்துறான் பாருங்க. வழவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடுந் தேர்மேல் ஏறி அளவில் தேர்த்தானைகள் சூழ அரசு உலாவும் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று தேர்கால் இடை புகுந்து இருந்ததாக விளைத்தது இத்தன்மை. இப்படி பண்ணுதுன்றான் பசுவை. முதல்ல என்ன சொன்னாரு? புடைத்தது, வேகமா அடிக்குது. அடுத்தவன் என்ன சொன்னான்? துளக்குது, தெரியாம இடிச்சிருச்சு. இப்ப மந்திரி என்ன சொல்றான்? இத்தன்மை. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு குழந்தை காலையில இருந்து அழுகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட காலையில இருந்து அழுகுதுன்னா, ஐயோ காலையில இருந்து அழுகுதான் துடிப்போம். காலையில இருந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது பெருசா நம்மள பாதிக்காது. எப்படி பண்ணிட்டு இருக்கு? காலையில இருந்து அழுகுதுன்னு சொல்றதுக்கும் காலையில இருந்து இப்படியே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வழவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடுந் தேர்மேல் ஏறி அளவில் தேர்த்தானைகள் சூழ அரசு உலாவு தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று தேர்கால் இடை புகுந்து இருந்ததாக தளர்வுறும் இத்தாய் விளைத்தது இத்தன்மை என்றான். மன்னா நல்லா கேட்டுக்க, நல்லா கேளு. உன் பையன் போனது மணிகள் பூட்டிய தேர், சத்தம் வந்தது கன்றுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையும் மீறி வந்துச்சுன்னா கன்றோட தப்பு. உன் மகன் போனது நெடும் தேர், பெரிய தேர், கன்று வந்தது அவனுக்கு தெரியாது. நல்லா கேட்டுக்க. அடுத்து அளவில் தேர் தானைகள் சூழ சுற்றிலும் தேர் படைகள் போனாங்க.
உன் பையன் மேல எந்த தப்பு இல்லப்பா, படைகள் போச்சு இல்ல. 4வது, அரசு உலாவும் தெருவில் போங்கால். அது அரசர்கள் மட்டுமே வரக்கூடிய வீதி, அங்கதான் போனா உன் பையன், கன்று வந்தது தப்பு. அடுத்து சொன்னான், தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக. உன் பையன் முன்னாடி உட்கார்ந்துருந்தாப்பா, இது பின்னாடி சக்கரத்துல தான் இறந்து போச்சு. உன் மகனுக்கு எப்படி தெரியும்? என்னெல்லாம் காரணம் சொல்றான் பாருங்க. உன் பையன் மேல எந்த தப்பு இல்ல, மணிகள் பூட்டிய தேர், நெடிய தேர், தேர் படைகள் சூழ போன தேர், அரசு வீதியில போன தேர், பின்னாடி சக்கரத்துல தான் இறந்துச்சு. அதனால உன் பையன் மேல எந்த தப்பு இல்ல, இது இப்படி பண்ணிட்டு இருக்குன்னா. இப்பதான் அவன் இல்ல, என் மகனை நான் கொல்லணும்னு தேர்கால போட்டு கொல்றான். முட்டாள்தனம் மாதிரி தெரியுது இல்ல, பையனை கொண்டுட்டா உடனே நீதி கிடைச்சிருமான்னு. இல்ல சார், இந்த கதைகளை தமிழன் எதற்காக எழுதினான் தெரியுமா, எதற்காக சொன்னான் தெரியுமா? இந்த கதையை படிக்கிற ஒருவன் அதிகாரத்தில் இருப்பவனாக இருந்தால், ஆட்சியில் இருப்பவனாக இருந்தால், என் பிள்ளையே தவறு செய்தாலும் அவனை தண்டிப்பேன் என்கிற வைராக்கியம் அவனுக்கு வர வேண்டும். இந்த கதையை படிப்பவன் அதிகாரத்தில் இருப்பவனுடைய பிள்ளையாக இருந்தால், நான் நடுராத்திரி ஏதாவது நிதானம் இல்லாம வண்டியை கொண்டு போய் யார் மேலேயாவது மோதி அவங்க இறந்துட்டாங்கன்னா, என் அப்பா என் புள்ளனை ஈவு இறக்கமே பார்க்காம என்னை தண்டிப்பார் என்கிற பயம் வர வேண்டும். பொதுமக்களாக இருந்து இந்த கதையை படித்தால், ஒருவேளை எனக்கு ஏதாவது அநீதி நேர்ந்தால், ஆட்சியில் இருப்பவன், அதிகாரத்தில் இருப்பவன் அந்த அநீதிக்கு நிச்சயமாக எனக்கு நீதியை கொடுப்பான் என்கிற நம்பிக்கை வர வேண்டும். அதுக்குதான் சார் கதையெல்லாம் சொன்னாங்க. நீதி கதைகள்னு வச்சாங்கல்ல. தமிழனுடைய வரலாறு என்பது, பெருமை என்பது மிக பெரியது. 1/2 மணி நேரத்துல பேசுற விஷயம் கிடையாது. அவன் பேர் வைக்கிறதுல இருந்து அவனுடைய கருணை. நீங்க தமிழனுக்குன்னு ஒரு குணம் இருக்கு சார். என்ன குணம் தெரியுமா? கருணை, அன்பு, அறம். இதெல்லாம் இல்லாத ஒரு மனிதரை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் நிச்சயமாக தமிழர்கள் அல்ல. இயல்பாவே ஒரு கருணை இருக்கும். ஏன் தெரியுமா? புறாவுக்கு தசை கொடுக்கணுமா? அரைஞ்சு கொடுக்கலாம். ஏன் மன்னன் பாரி முல்லைக்கு தேர் கொடுக்கணும்னா தேர் தான் கொடுக்கணுமா சார்? ஒரு குச்சி எடுத்து வச்சா போதாதா? தேரோட்டி போயிருப்பான் தானே, ஒரு குச்சி எடுத்து நட்டு வைடா அப்படின்னு அவனுடைய மனசு. அது ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். நான் ஆன்மீக பேச்சாளர் என்கிற அடையாளத்தோடு இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அது நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு போறதுனால. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது நான் ஆன்மீகம் பேசுவதில்லை. எங்க ஆன்மீகம் பேச கூப்பிடுறாங்களோ அங்க போய் தான் நான் கடவுளை பத்தி பேசுவேன். ஒரு செய்தி மட்டும் சொல்றேன், தமிழ்ன்றதுனால கரெக்டா இதை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. சுந்தரருக்கு கண்ணு போயிடுச்சு சார். பாட்டு பாடுறாரு. என்ன பாடுறாரு தெரியுமா? ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய், ஒழுக்க மருந்து கொடு அப்படின்னு பாடுறாரு. ஒழுக்கம்னா சொட்டுறது, தண்ணி சொட்டுறத ஒழுகுதுன்னு சொல்லுவோம். தண்ணி ஒழுகுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? தண்ணி சொட்டுது. அப்ப ஒழுக்க மருந்துனா என்ன? சொட்டு மருந்து. கண்ணுல பிரச்சனைனா நாம இன்னைக்கு சொட்டு மருந்து விடுறோம் சார். 7ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் பாடினார், ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரை, என் கண்ணுக்கு சொட்டு மருந்து கொடுப்பான்னு பண்றார். இப்படி தமிழில் சொல்லப்பட்டுள்ள கதைகள், பாடல்கள் இதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கும் போது, நான் தொடங்கும் போது பாவக்காயில தொடங்கினேன், திருக்குறள்ல ஒரு விளக்கம் சொன்னேன், காட்ஸில்லா படம் பத்தியும் சொன்னேன், மனுநீதி சோழன் வாழ்க்கை வரலாறுல இருந்து உங்களுக்கு முடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மேடையில் தமிழனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த கௌரி சங்கர் அவர்களை என்றைக்கும் நான் மிகுந்த நன்றியோடு நான் நினைத்திருப்பேன். ஏன்னா சில மேடைகள்ல சார் எதுக்கு பேசணும்னே தெரியாது சார். அவங்க சொல்லிடுவாங்க, எங்களுக்கு செய்தியெல்லாம் வேணாங்க, நீங்க சிரி 4 ஜோக் சொல்லுங்கம்மா போதும். இதுக்கு இந்த நிகழ்ச்சி நான் பேசுறேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கணும் சார். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளவு தயாரிச்சிருக்கணும், எவ்வளவு பாடல்கள் மனப்பாடம் பண்ணிருக்கணும், என்ன நான் எவ்வளவு தகுதிப்படுத்திடணும். சில மேடைகள்லாம் அவர் ஒய்ஃபு, இவர் ஹஸ்பண்டு, உள்ள 4 ஜோக்குப்பா, இதுதான்ப்பா கேட்குறாங்க. அந்த மாதிரி கையில் விதையை வைத்துக் கொண்டு எந்த நிலம் இதை வாங்கும், எந்த நிலம் இதை வாங்கும் என்று ஏற்கிறவர்கள் எதுவுமே வேணாம் சொல்லும்போது எங்க கிளப் இருக்கு நீங்க வாங்கமா என்று கூப்பிட்ட கௌரி சங்கர் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றி. இன்னைக்கு நான் பேசும்போது நிறைய தமிழனுடைய